Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு 6 சம்ஹவ் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். இதை இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் 9 இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டே சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூபிள்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். இது லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் லைனாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அது என்னப்பா ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்னா பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒயில் பார்த்தோம் இல்லையா? இப்போ எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல்ஸ் 4 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் எல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு பிளேனை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி மேம் சால்வ் பண்ணுறதுனா 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. எப்படி எக்ஸ் ஒய்ன்றக்கப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்களோ இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணி முதல்ல 2 ஈக்குவேஷன்ஸ், அதாவது 2 வேரியபிள் இருக்க ஏதோ ஒரு 2 வேரியபிள் எதர் எக்ஸ் ஒய் ஆர் ஒய் ஜெட் ஆர் ஜெட் எக்ஸ், ஸோ ஏதோ ஒரு பேரில் வர்ற மாதிரி ரெண்டு வேரியபிள் இருக்க மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன்ஸை கொண்டு வரணும். அதுலேருந்து சால்வ் பண்ணி இந்த 2 வேரியபிள்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அதை ஃபைண்ட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு அந்த 3rd வேரியபிளை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 ஈக்குவேஷன்ஸை எப்படியாவது ரிடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு 2 பேர் வர்ற மாதிரியான 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 2 ஷார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சோன்னா இன்னொரு ஈக்குவேஷன் என்னவாக இருக்கணும், எக்ஸ்ஒயாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இதை 2 சால்வ் பண்ணுறப்போ எனக்கு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கிடச்சிரும். இதை வச்சு இங்கே உள்ள வேறு எதாவது போட்டு நம்ம இசட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது 3 வேரியபிள்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ தனித்தனியாக வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த 3 ஈக்குவேஷனுக்கு ஒன்லி 1 சொல்யூஷன் தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்ருக்கப்போ சம்மந்தமே இல்லாமல் 0 ஈக்குவல்ஸ் 1 1 ஈக்குவல்ஸ் 2 அப்படின்ற மாதிரியான பாசிபிளே இல்லாத ஃபால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், எப்படியான சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்கு எப்படி சொல்யூஷன் இருக்கும், நோ சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இஃப் இன் கேஸ் 1 ஈக்குவல்ஸ் 1 2 ஈக்குவல்ஸ் 2 இல்லைனா 0 ஈக்குவல்ஸ் 0 இந்த மாதிரி ஐடென்டிட்டியாக வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சொல்யூஷனோட பேர் என்ன அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸை சால்வ் பண்ணுறப்போ நமக்கு 3 வகையாக சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி 3க்குமே டிஃப்ரெண்ட்டான வேல்யூ வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக சொல்லலாம் ஒன்லி ஒரே ஒரு சொல்யூஷன் தான்ப்பா அப்படின்னு. இல்லை நம்ம சால்வ் பண்ணுறப்பவே 0 ஈக்குவல்ஸ் 1 1 ஈக்குவல்ஸ் 2 அந்த மாதிரி தப்பான ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வருது அப்படின்னா அப்போ சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம். ஒரே மாதிரி இல்லைனா 1 ஈக்குவல்ஸ் 1 0 ஈக்குவல்ஸ் 0 அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சு, தப்பாகவும் வரல ஆனால் ஈக்குவலாக வருது அப்படின்னா நம்ம அப்போது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 3x minus 2y plus z equals 2, 2x plus 3y minus z equals 5 and x plus y plus z equals 6. ஸ்டார்ட் பண்ணலாமா? we will start with solution. ஸோ நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நேம் பண்ண போகிறோம். ஸோ 3x minus 2y 2y plus z equals 2 இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். and again 2x plus 3y minus z equals 5 இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். and x plus y plus z equals 6. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 3 வேரியபிள்ஸ் ஈக்குவேஷனை 2 வேரியபிள் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே -x + x இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அகெயின் -x + x, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 3x - 2y + z = 2. Again 2x + 3y - z = 5. ஓகேவா? ஸோ அதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ 5x + y, ஏன்னா -2y + 3y, ஸோ y + 0 = 7. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 5x + y = 7. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, அடுத்து சால்வ் பண்ணலாமா? அடுத்து என்ன போகிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 2 + ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? 2x + 3y - z = 5. And again equation number 3, x + y + z = 6. ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 2x + x 3x, 3y + y 4y + 0 = 11. So finally 3x + 4y = 11. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? XYZன்னு 3 வேரியபிள்ஸில் இருந்த ஈக்குவேஷனை x and yக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது? x and yயில் இருக்க 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ல் ஒய்யோட வேல்யூ y, அதாவது வெறும் y தான் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 5ல் 4y இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5லேருந்து சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 5 - 4 multiplied by equation number 4. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படியே எழுதிடலாம். 3x + 4y = 11. அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? 5x. 5xஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20x + y இருக்குது. ஒய்யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4y, 7ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் நான் சைன் சேஞ்ச் பண்ணிடுறேன். 20x + 3x. ஸோ -17x + 0 = -28 + 11. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? -17. ஸோ -17x = -17. ஸோ -17 - 17 கேன்சல் ஆகிடும். ஸோ x = 1. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன? 1. சப் x = 1 அண்ட் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 4 நமக்கு என்ன வந்துச்சு? 5x + y = 7 இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஒரு தடவை பார்த்தலாமா? 5x + y = 7. ஸோ இதில் x = 1 சப்ஸ்டிட் பண்ணால் 5 multiplied by 1 + y = 7. ஸோ 5 + y = 7. ஸோ 5 அந்த பக்கம் போயிடும், -5. therefore y = 2. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கு இல்லையா? x + y + z = 6. அதில் போயிட்டு ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் x = 1 and y = 2 and equation 3. equation 3 என்ன நமக்கு? x + y + z = 6. xோட வேல்யூ என்ன? 1. ஒய்யோட வேல்யூ என்ன? 2 + z = 6. 1 + 2 3 + z = 6. ஸோ இந்த 3 அந்த பக்கம் போனால் z = 6 - 3. therefore z = 3. ஸோ இப்போது நம்ம ஃபைனலாக x, y and z ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். எழுதிடலாமா?
therefore நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ 2 அண்ட் இசட்டோட வேல்யூ 3. ஸோ அவ்வளோதான் guys, இப்படி தான் வந்து ஒரு 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ.